செத்துட்டான், அதனால என் கட்சி வந்து இன்னைக்கு பின்னடைவை சந்திக்குதுன்னா, அப்போ இன்னும் கொஞ்ச நாளில் இன்னும் பல பேர் செத்துட்டாங்கன்னா கட்சியும் செத்துருமா? இது என்ன பேச்சு இது? மனிதர்கள் மரிப்பதால் ஒரு கட்சியோட வாக்கு வங்கி குறையும் என்றால், அது புதியவர்கள்கிட்ட இந்த கட்சி போலன்னு அவரே ஒப்புதல் வாக்குமூலம் கொடுக்குறாரு. அவர் ஏன் இப்படி பேசினார்னு எனக்கு புரியல. முதல்ல இவங்களுக்குலாம் இருக்கக்கூடிய உறுப்பினர் எண்ணிக்கை என்பது போலியானது. அதிமுக, திமுக, பிஜேபி, காங்கிரஸ் எல்லாருக்குமே. எனக்கு 2 கோடி உறுப்பினர், எனக்கு 2 கோடி, இவங்கெல்லாம் கூட்டிங்கன்னா தமிழ்நாடு மக்கள் தொகையை விட 2 மடங்கு 3 மடங்கு அதிகமாகும். எனக்கு 2 கோடினும், அவன் 2 கோடினும், அவன் 3 கோடினுவான். அவ்வளோ கிடையவே கிடையாது எந்த கட்சியிலுமே. ஆகவே இந்த கருத்து இப்போ மூத்தவர்கள் இறந்துட்டாங்க அப்படின்னா, அப்போ வந்து பழையவர்களின் கட்சியாக கட்சி மாறிவிட்டதா அப்படின்ற ஒரு சந்தேகம் வருது உங்களுக்கு வந்து. அதாவது வந்து முதியோர் இல்லமாக உங்கள் கட்சி மாறிடுச்சுன்னு நீங்களே ஒப்புக்கொள்கிறீர்களான்ற கேள்வி எழுகிறது. அப்போ இளைஞர்களை உள்ளே கொண்டு வர என்ன செய்ய போகிறீங்க? ஆகவே அவருடைய இந்த கருத்து எனக்கு தெரிஞ்சு ஏற்புடையதில்லை. அவர் இன்றைக்கி ஒரு நெருக்கடியான கட்டத்தில் அதிமுக இருக்குது, அதில் மாற்று கருத்துக்கு இடம் இல்லை.